வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 13லேருந்து ஒரு 15 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கான அம்பர்லா கட்டிங் வீடியோ. இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாப் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. மேலே ஐ கார்டில் கூட தரேன், கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. எங்கே வேணாலும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட எண்டில் கூட அந்த வீடியோ வரும், நீங்கள் அப்போயும் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜிப்பு வைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் அளவில் 2 பீஸ் வந்து நேர் பீஸ் 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதோட ஏதாவது ஒரு பக்கம் அந்த ராங் சைடில் ஒரு ஓரம் மடித்து தைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம 2 பீஸுமே ஒரு ஓரத்தில் நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து பேக் பீஸ் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட ரைட் சைடு எடுத்துக்கிறோம். ரைட் சைடும் ஒன்றா வச்சுக்கோங்க. அந்த பீஸோட ரைட் சைடும் அந்த பாடி பார்ட்டோட ரைட் சைடும் ஒன்றா வச்சு அந்த ஓரத்தில் ஒரு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. நம்ம 2 சைடும் இதே மாதிரி தான் தைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஒரு 7 வயசுலேருந்து 9 வயசு குழந்தைங்களுக்கான இதே கிளாத்தில் ஏற்கனவே நான் அம்பர்லா ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ ஒரே வீடியோவில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அது கூட எல்லா மெஷர்மெண்ட்டும் தெளிவாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை கூட நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு தச்சு போடுங்க. ஃப்ராக் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து 2 பீஸுமே நம்ம ரைட் சைடில் வச்சு தைச்சிட்டோம். இப்போ அது மேலே வந்து அந்த பீஸ் மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். 2 சைடுமே ஒரே மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம். ரைட் சைடில் தைச்சி ராங் சைடில் உள்ளே திருப்ப போகிறோம். அந்த வந்து நம்ம வச்சுருக்க பீஸ் வந்து வெளியே தெரியக்கூடாது. அதனால தான் நம்ம ஒரு படிமான தையல் ஒன்று போடுறோம். படிமான தையல் போட்டதுக்கப்புறமா அதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட தையல் கூட வெளியில் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா நெகத்தை வச்சு கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஜிப் வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து தைச்சதுக்கப்புறமா அதை அப்படியே உள்ளே மடிச்சு விட்டுக்கலாம். மடிச்சு விட்டுட்டு இந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. 2 சைடும் அதே மாதிரி தான். ஜிப்பு வந்து நம்ம இந்த பாடி பார்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அதோட கொஞ்சம் பெரிய ஜிப்பாக எடுத்துகிட்டு அது மேலே இப்போ இது 2யுமே அப்படியே வச்சு நம்ம தைக்க போகிறோம். எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜிப்பு மேலே நம்ம தைச்சிருக்க கிளாத்தை வந்து நம்ம பீஸ் வந்து நம்ம வச்சு அடிச்சிருக்கோம்ல, அது வந்து வெளியில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு தான் நம்ம வைக்கணும். அப்படியே அந்த ஜிப்போட ஒரு ஓரத்தில் வந்து அந்த சென்டரை வந்து அப்படியே இந்த சைடு பாதி, அதே மாதிரி மீதி இருக்கிற அந்த கிளாத்தையும் பாதியாக வச்சு 2மே அப்படியே ஜிப்பை க்ளோஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் தைச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டு தைங்க. ஜிப்போட சென்டரில் இருக்கணும். அந்த 1/4 இன்ச் அந்த மிதி அளவில் விட்டுட்டு தையல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஜிப்பு மேலே அந்த துணி வராது. அதாவது ரொம்ப க்ளோஸாக தைச்சிட்டிங்கன்னா ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன். ஜிப்போட சென்டரில் இந்த பாதி சென்டர் போகணும், மீதி அந்த இன்னொரு கிளாத் வந்து பாதி சென்ட்ரு அப்படி போட்டு நம்ம தைச்சோம்னா அந்த கிளாத் வந்து 2மே அப்படியே அந்த ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஜிப்பு அதே நேரத்தில் தையல் விழாமல் கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணவும் ஓப்பன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். எல்லாருமே தைச்சி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு வச்சுட்டோம். அடுத்தது வைக்கும்போது கரெக்டாக அந்த கழுத்து வந்து அந்த பக்கம் நம்ம எங்கே வச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த சைடு வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கழுத்து பீஸ் வைக்கும்போது 2 சைடும் சேமாக இருக்கும். அதனால் முக்கியமாக வந்து நீங்கள் கழுத்தோடைய 2 பக்கமுமே சரியான அளவில் ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 சைடும் தைச்சிட்டோம் பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்ம தைச்சிருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கீழேயும் மேலேயும் கட் பண்ணிக்கலாம். மேலே கட் பண்ணும்போது அந்த ரன்னரை வந்து கீழே இழுத்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் ஷோல்டரில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட் சைடு வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் பீஸோட ரைட் சைடு வச்சுருக்கோம். அதே மாதிரி பேக் பீஸோட ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி வச்சு அப்படியே ஷோல்டரில் ஒரு 2 தையல் நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும் போதுமே நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கழுத்து பீஸ் வைக்கும்போதும் சரி, கை ஜாயின் பண்ணும்போதும் சரி, அந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக பிரிஞ்சிடும். அதனால் ரஃப் அடித்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரஃப் அடித்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஒரு தையலுக்கு 2 தையலை கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவோட
கீழ்பாகம் அதாவது பாட்டம் வந்து நமக்கு ஏற்கனவே கரைபாகம் இருக்குது, அதனால் ஒரு தடவை மடிச்சு தைச்சா போதும். அதனால் அதோட ராங் சைடில் கீழே ஒரு மடிப்பு மடித்து 2 ஸ்லீவுக்குமே ஒரு மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கீழே மடிச்சு வச்சுட்டோம். இப்போ வந்து பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ணலாம். பாடி பார்ட்டோட ரைட் சைடு எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே குடஞ்ச பகுதி வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 2 ஸ்லீவும் வச்சு பாருங்கள். எந்த ஸ்லீவ் கரெக்டாக இருக்கோ ஒரு ஸ்லீவ் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா இன்னொன்று வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இந்த ஸ்லீவோட சென்டரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம். சின்னதாக கட் கொடுத்துக்குவோம். அப்போ தான் நமக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அதோட குடைஞ்ச பகுதி வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் வந்து சென்டர்லேருந்து நான் தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் தைக்கலாம். இல்லைன்னா அங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே நீங்கள் தைச்சும் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் சென்டர்லேருந்து தைச்சு காட்டுறேன். இப்போ ஒரு சைடு தைச்சதுக்கப்புறமா அந்த துணியை அப்படியே திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு இப்போ வந்து நமக்கு பாடி பார்ட்டு தான் நமக்கு தெரியும். கீழே வந்து ஸ்லீவ் போயிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற மீதி ஆஃபையும் அப்படியே வச்சு தையல் போட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக தைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் திரும்பவும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இன்னொரு தையல் கூட போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ அதே மாதிரியாக அடுத்த ஸ்லீவுமே தைச்சிக்கலாம். இந்த ஸ்லீவ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே தைச்சி காட்டுறேன். இப்போ ஒரு ஸ்லீவ் கரெக்டாக வச்சுட்டோம்னால இன்னொரு ஸ்லீவ் சரியாக வந்துடும். அந்த ஃப்ரண்ட் சைடில் அந்த குடஞ்ச பகுதி கரெக்டாக வந்துடும். இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே தைச்சிக்கோங்க. அந்த பெண்டு வரும்போதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் அந்த மிஷினை வந்து நிப்பாட்டி தைச்சிங்கன்னா தான் அந்த கையோடைய வளைவு வந்து அழகாக வரும். இப்போ வந்து நம்ம கை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இது மேலேயே இன்னொரு தையல் கூட நீங்கள் போடுறதுன்னா போட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 சைடுமே நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து இந்த ரோபு வந்து பேக் சைடு வைக்கணும்ல, அதுக்காக கிளாத் எடுத்துருக்கோம். இதோடைய அகலம் வந்து ஒரு 4 இன்ச் எடுத்துக்கோங்க. இதோட நீளம் வந்து ஒரு 20 இன்ச் எடுத்துக்கோங்க. அதாவது 2 சைடோடைய ஒரு பீஸ்க்கும் 20 இன்ச் வேணும். அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதை வந்து 2ஐயும் ரைட் சைடில் வச்சுருக்கேன். ரைட் சைடில் வச்சுட்டு ஏதாவது ஒரு பக்கத்தை அப்படியே அழகாக வளைவாக கட் பண்ணிக்கிறேன். இல்லை ஸ்ட்ரைட்டாக கூட விட்டுக்கோங்க. நம்ம வந்து கொஞ்சம் அந்த கட்டுறது வந்து நல்லா அழகாக இருக்கணுன்றதுக்காக ஒரு சைடு வந்து அப்படியே வளைவாக கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக வந்து மடிச்சுட்டு வெளிப்பக்கம் தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இதை அப்படியே நம்ம திருப்பி விட போகிறோம். தைச்சதுக்கப்புறமா அதை அப்படியே நம்ம ரைட் சைடு வெளியில் வர மாதிரி திருப்பி விட போகிறோம். ரோபு ப்ளவுஸுக்கு சுடிதாருக்கெலாம் ரோபு எப்படி தைச்சி திருப்போமோ அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சிங்கன்னா இது கொஞ்சம் நல்ல பெரிய அகலமானது தான். அதனால் ரொம்ப ஈஸியாக வந்துடும். நீங்கள் இந்த ஸ்கேல் வச்சு கூட திருப்பிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ரோபும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ இது 2ஐயுமே நம்ம வந்து நீங்கள் அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைனா நல்லா அந்த நீ விட்டுக்கோங்க, அந்த டிசைன் வந்து நல்லா தெரிகிற மாதிரி. இப்போ வந்து நம்ம பேக் பீஸ், அதாவது பாடி பார்ட்டோட பேக் சைடு ஜிப்பு தைச்சிருக்கோம்ல, அந்த ஜிப்பு தைச்ச பகுதியில் அந்த சைடில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறோம். அது வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் விட்டுட்டு தைங்க. ஏன்னா நம்ம பேக் அந்த பாடி பார்ட்டும் கீழே ஸ்கர்ட் பார்ட்டும் ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு வந்து இடம் வேணும். அதனால் ஒரு இன்ச்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே அந்த ரோபை வச்சு அப்படியே சின்னதாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாடி பார்ட்டோட பேக் சைடு வந்து ரோப் வந்து நம்ம தச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து கழுத்து பீஸ் வந்து நம்ம இதுக்கு தைக்காமல் இருக்கோம். அதனால நம்ம வந்து கழுத்து பீஸ் தச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜிப்பு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். ரன்னரை வந்து கீழே இறக்கி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நமக்கு கழுத்து பீஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் வந்து நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 2ஐயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். அது 2மே ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் தைச்சதுக்கப்புறம் அது ஸ்ட்ரெயிட்டாக வரும். இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கணும். 2 கிளாத்தையும் நம்ம பார்க்கும்போது வி ஷேப்பில் இருக்கணும். அந்த மாதிரி வச்சு
வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறமா அதை 2ஆ மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு அந்த கழுத்து பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல், அதாவது ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழே மடிப்பு பக்கத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம், அதாவது அந்த கிராஸ் பீஸ் வந்து ஒரே அளவில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கழுத்துமே தைச்சதுக்கப்புறம் அழகாக இருக்கும். ஒரே அளவில் இருக்கிற மாதிரி அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாடி பார்ட்டோட ரைட் சைடு எடுத்துக்கிறோம். ரைட் சைடில் ஜிப்பு வச்சுருக்க இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம ஏற்கனவே 2ஆக மடித்து தைச்சிருக்கோம். அதை சின்னதாக மடித்து விட்டுக்குவோம். அப்போ தான் வந்து ராய்ட்ஸ் தெரியாமல் இருக்கும். சின்னதாக மடித்து விட்டுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஜிப்பு இருக்குது அந்த இடத்துல, அதனால் நல்லா ரஃப் அடிச்சுட்டு கழுத்தை சுற்றியுமே ரைட் சைடில் வச்சு அந்த கிராஸ் பீஸை தைச்சிக்க போகிறோம். கழுத்துடைய பெண்டெல்லாம் அழகாக திரும்பி வரும்போது கொஞ்சம் பொறுமையாக நல்லா தைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கழுத்து வந்து நீட்டாக வரும். அதே மாதிரி முடிக்கும் போதும் ஜிப்பில் தான் முடிக்க போகிறோம். அதே மாதிரி கொஞ்சம் 1/2 இன்ச் அளவு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பீஸை மடித்து ஒரு தையல் ரஃப் அடித்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்க போகிறோம். ரைட் சைடில் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைச்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்க போகிறோம். அப்போ தான் கழுத்து வந்து அழகாக திரும்பி வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கிராஸ் பீஸ் நம்ம தைச்சிருக்கோம்ல, அந்த கிராஸ் பீஸ் மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்க போகிறோம். இந்த பீஸை வந்து உள்ளே திருப்பி விட போகிறோம். அது அழகாக திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக அது மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ படிமான தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த பீஸை வந்து அப்படியே உள்ளே மடிச்சு விட போகிறோம். உள் பக்கமாக போயிடும். நம்ம கிராஸ் பீஸ் வச்சது வந்து வெளியே தெரிய போகிறதில்ல, அது அப்படியே உள்ளே போயிடும். அப்போ ராங் சைடு நம்ம வச்சுருக்கோம். ராங் சைடில் வச்சுட்டு அப்படியே அந்த பீஸை வந்து ஒரே அளவில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கழுத்துடைய அகலம் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே தைச்சி எடுத்துக்கோங்க. அதை எட்ஜில் தான் தைக்கணுன்றது இல்லை, நமக்கு கழுத்துடைய அகலம் வந்து கரெக்டாக வரணும். அந்த மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கழுத்து தைச்சிட்டோம். இப்போ வந்து பேலன்ஸ் வந்து சைட் ஜாயின் பண்ணுறது தான். சைடில் வந்து நம்ம ரோப்பு ஏற்கனவே தைச்சிருக்கோம். அதை வந்து கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே சைட் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த பாடி பார்ட்லேருந்து ஸ்லீவ் வரைக்கும் அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிறோம். நீங்கள் தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தைச்சிக்கோங்க. இல்லை உங்கள் குழந்தைங்களுடைய பாடி சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் அளந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை தைச்சதுக்கப்புறம் இதோட அளவும் நம்ம ஸ்கர்ட்டோடைய அகலமும் கரெக்டாக இருக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நான் வந்து தையலுக்கு விடாமல் நான் வந்து ஸ்கர்ட்டில் வந்து கட் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் கட்டிங் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணி ஸ்லீவ் வரைக்கும் தைச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பக்கமுமே சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கான ஃப்ராக் வீடியோஸ் கூட என்னோட சேனலில் இருக்குது. நீங்கள் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ எப்படி வந்தது நீங்கள் தச்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாடி பார்ட் வந்து தச்சு எடுத்துட்டோம். இதை வந்து ரைட் சைடு நம்ம திருப்பிக்கிறோம். இப்போ இந்த பாடி பார்ட்டோட வேலை இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட்டில் வந்து நம்ம கட் பண்ணும்போதே கீழே வந்து அந்த பாட்டத்தில் கொஞ்சம் பீஸ் வச்சு அடிக்கிற மாதிரி இருந்தது. நம்ம அதெல்லாம் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அந்த ஜிப்பு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்குது அந்த இடத்துல ஒரு தையல் ஒன்று போட்டுட்டோம்னா நமக்கு ஸ்கர்ட்டோட ஜாயின் பண்ணும்போது கூட இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஸ்கர்ட் பார்ட்டு எடுத்துக்குவோம். ஸ்கர்ட்டில் வந்து கீழே வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு லென்த் எடுத்துக்கோங்க. லென்த் எடுத்து அதோட ரைட் சைடும் இந்த ஸ்கர்ட்டோட ரைட் சைடும் ஒன்றா வச்சு அந்த கீழே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ அது மேலேயே நான் இன்னொரு தையல் நான் போட்டு காட்டுறேன். நான் ஏற்கனவே தைச்சிட்டேன். இது வந்து கொஞ்சம் லாங்கான பீஸாக நமக்கு தேவைப்படுது. இது வந்து நான் கரெக்டாக கட் பண்ணலை, சும்மா வந்து எவ்வளோ தூரம் நமக்கு அந்த நீளம் தேவையோ அந்த அளவுக்கு வச்சு நான் அப்படியே கீழே ஒரு தையல் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி தான் கீழே வந்து அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் நான் போட்டு எடுத்திருக்கேன். இதே மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து 2 பீஸ் தனித்தனியாக கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரே லென்த்தான பீஸ் தான் வருது. இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாருங்கள்,
உங்களுக்கே தெரியும் இது வந்து அன்ஈவனாக தான் இருக்குது. இனிமேல் தான் நம்ம சரி பண்ணி கட் பண்ண போகிறோம். நேராக ஒரு பீஸ் எடுத்து நான் தச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ அது மேலே வந்து அந்த பீஸ் வச்சது தெரியாமல் அது மேலே நல்லா வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. கலர் வந்து நூலோடைய கலர் வந்து ஸ்கர்ட்டோடைய கலருக்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து தையல் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் தையல் போடலைன்னா நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் தையல் போடுங்க. அப்போ தான் அந்த படிமான தையல் இருந்தால் தான் அது வந்து இவ்வளோ சீக்கிரமாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். அப்படியே படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இப்போ போட்டதுக்கு அப்புறமா அந்த ஸ்கர்ட்டை வந்து நம்ம இடுப்பு பாகத்தில் கட் பண்ணோம்ல, அது ஒரே அளவாக வர்ற மாதிரி சரியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணும்போது கொஞ்சம் மேலே கீழே இறக்கம் இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் இடுப்பு பாகத்தை சரியாக வச்சுக்கிட்டு கீழே தான் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ண போகிறோம். நான் கரெக்டாக மடித்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒரு பீஸ் வந்து நமக்கு வந்து விட்டு வைக்காம தான் வச்சுருக்கோம். அப்போ அதோடைய அளவை வச்சு அப்படியே இங்கே கீழே எக்ஸ்ட்ரா நம்ம தையல் போட்டிருக்க கிளாத்தை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே கரெக்டாக கட் பண்ணிவிட்டு தைச்சோம்னா சரியாக வராது. எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே நீங்கள் தைச்சிக்கோங்க. தைச்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே தைச்ச பீஸோட கம்பேர் பண்ணி அழகாக எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து ஸ்கர்ட்டுக்கு கீழே வந்து பீஸ் வச்சு அடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட்டோட சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். கரைபாகம் 2 ஒரே சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரைபாகம் தெரியாத அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் அளவு விட்டுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட்டோட சைட் ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து ராங் சைடில் இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே டாப் போர்ஷன் வந்து ரைட் சைடு திருப்பி வச்சுருக்கோம். ஏதாவது ஒன்று ரைட் சைடில் இருக்கணும், ஒன்று ராங் சைடில் இருக்கணும். இப்போ அந்த டாப் போர்ஷனை அப்படியே நம்ம தலைகீழ உள்ளே விட போகிறோம். அதோட 2 இடுப்பு பாகமும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ வந்து பாடி பார்ட்டை வந்து அப்படியே தலைகீழ உள்ளே விட்டோம்னா அதோடைய அந்த இடுப்பு பாகமும் இந்த ஸ்கர்ட்டோட இடுப்பு பாகமும் ஒன்றா வரணும். அதே மாதிரி நம்ம கரைபாகம் தச்சிருக்கோம்ல, அந்த தையல் போட்ட இடத்துல பாடி பார்ட்டோட ஜிப்பு பகுதி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ கரைபாகம் நம்ம சைட் ஜாயின் பண்ண ஸ்கர்ட்டோட சைட் ஜாயின் பண்ணதும் பாடி பார்ட்டோட ஜிப்பு பகுதி 2 ஒன்றா இருந்து வர மாதிரி வச்சுட்டு அப்படியே நீங்கள் ரவுண்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேணாம். நீங்கள் வந்து இந்த கரைபாகத்துக்கு மேலே இந்த ஜிப் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். எல்லா பகுதியுமே சரியாக வந்துடும். அப்படியே நம்ம இடுப்பு சைடில் சுற்றியுமே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு தையலுக்கு 2 தையலாகவே போட்டு எடுத்துக்கோங்க. எந்த துணியுமே இழுக்க வேணாம். உங்களுக்கு கரெக்டாகவே வந்துடும். நம்ம வந்து கட் பண்ணும்போதே கரெக்டாக கட் பண்ணோம்னா நமக்கு தைக்கும் போதும் சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டைலரிங் சேனலில் நிறைய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ் கூட இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்கள் அதையெல்லாம் பாருங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா என்னோட சந்திரா டைலரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்கர்ட்டோட இடுப்பு பாகமும் பாடி பார்ட்டோட இடுப்பு பாகம் அந்த 2யுமே ஒன்றா வந்து தையல் போட்டு எடுத்துட்டோம். ரவுண்டில் நீங்கள் வந்து இதே மாதிரி தைச்சிக்கோங்க. 2 தையல் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட்டோடைய பாடி பார்ட்டும் டாப் போர்ஷன் 2யுமே நம்ம தைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து ரைட் சைடு வந்து திருப்பி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப சுலபமாக புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட்டோட பாட்டம் பார்ட் மட்டும்தான் ராட்ஜா இருக்குது. அதை வந்து கீழே வந்து 2 மடிப்பு மடித்து தைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு 13லேருந்து 15 வயசு குழந்தைங்களுக்கான அம்பர்லா ஃப்ராக் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே கட்டிங் வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ வந்து கீழே அதாவது பாட்டம் பார்ட்டை டபுள் ஃபோல்ட் பண்ணி தைக்கிறோம். இதை தைக்கும்போது முதல்ல 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 5 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 4 இன்ச் தான் தைக்கணும். மீதி 1 இன்ச் அளவில் நீங்கள் விட்டுருங்க. அந்த ஃபோல்டு இருக்கும்போதே திரும்ப அடுத்து ஃபோல்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். ஃபோல்டு ஃபுல்லாக தைச்சிடக்கூடாது. தைச்சிங்கன்னா அடுத்த ஃபோல்டு வரும்போது கரெக்டாக வராது. இப்போ ஃபோல்டு இருக்கும்போதே நிப்பாட்டிட்டு திரும்ப தைங்க. இப்போ இது முழுசாக தைச்சதுக்கப்புறம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.